சப்ஸ்கிரைபர் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. டெய்லி நீ வேணா என்னுடைய ஐடியை போய் பாரு, 30லேருந்து 40 பேர் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. நான் யார்ட்டையும் போய் ஸ்பேனர் கேட்கறதெல்லாம் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம டெக்னீஷியனு. பார்த்தியா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணாம நம்ம டூப்ளிகேட் ஐடி தான். அது தெரியுமா உனக்கு? உங்ககிட்ட நான் ஸ்பேனர் வாங்கினா ஒண்ணுல நீ வேணா செக் பண்ணி பாரு, நிக்காது. ஏன்னா இவனோட டிமார்க்கு நமக்கு அடிக்கும். இப்ப எப்படி சொல்ல, நான் ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிக்கிறோம், சரியா? ஆனா நீ என்ன பண்ற, தெளிவா மார்க் வாங்குற, நான் 2 மார்க் கம்மியா வாங்குறேன்னா நான் ஒன்ன பார்த்து தான் காப்பி அடிச்சுட்டு வாங்கிட்டு இருக்கேன். அது இன்னும் கிளாஸுக்கு தெரியாது. நீ படிக்கிற வச்சு தான் நான் வாங்குறேன். எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு தான் வாங்குறேன். அது மாதிரி தான் இது. எவ்வளவு தூரம் நீங்க கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கு தான் நமக்கு அடிக்கும். இப்ப என்ன சொல்றதுன்னா, கிட்டத்தட்ட கொரோனா வியாதி மாதிரி தான். அவனுக்கு தொத்து இருந்தா எனக்கு தொத்து வந்துடும் ஸ்பேனர் வாங்கினா. அதே ஸ்பேனர் இல்லாம நான் சொல்லித்த பாதையில பயணிச்சா டெய்லி 30 மினிமம். நான் சொல்றது கம்மியா சொல்றேன். எந்த கண்ட்ரி வேணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அது தேவையில்ல. நம்மளுக்கு ஒரிஜினல் ஐடி வேணும், ஃபேக் ஐடி வேணாம். நேற்று திறந்தது முந்தா நேற்று திறந்ததெல்லாம் நானே உனக்கு சப்ஸ்கிரைபர் படிச்சு விட்டா வராங்க, பேசுறாங்க, நம்மளை கத்த விட்டு அதோட சத்தமும் உழைக்கிறது உயர்த்து கொடுக்கறது. நான் நீ உன் வாயில சொன்னியா இல்லையா? ஆனா எப்படி உங்களுக்கு ஏறுதுன்னு எனக்கு தெரியலண்ணா. ஆனா முன்னாடி ஃபாலோ பண்ணியானு ஆமா. எவ்வளவு இருந்தாங்க அன்னைக்கு? எவ்வளவு இருந்தாங்க? இப்ப எவ்வளவு இருக்கு? போயிட்டு இருக்கு. நாளைக்கு பாரு திரும்பி வேணா அண்ணா ஐடியா. நாளைக்குள்ள பாரு திரும்பி ஒரு 5 கொத்தி ஏறி திரும்பி பாரு. 10 10 5 5 இதுக்கெல்லாம் சில வித்தைகள்லாம் இருக்கு. வீடியோ எப்ப போடணும், படிப்படி நான் பொய்யெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரே கனெக்ட்
பண்ற. இந்த நான் சொன்ன ட்ரிக்கை நீ ஃபாலோ பண்ணா கூட உனக்கு நிக்காது வாட்ஸ்அப். ஏன்னு கேட்டீங்கன்னா